ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் 2 வகையான முட்டை ரெசிபிஸ் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். மசாலா முட்டை ஆம்லேட் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 முட்டை எடுத்துருக்காங்க, அது ஒரு பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கலாங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் சின்ன சைஸ் தக்காளி நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய தக்காளி இருந்தால் அதில் பாதி போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை, அது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம ஆம்லேட்டை ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல முட்டை, நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கீழெல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது முட்டை நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வெங்காயம்லாம் வெந்து வந்துடும். அவ்வளோதான், மசாலா எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது எக் பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்காங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இது கூடவே கட் பண்ண பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், நல்லா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் 8 முட்டை சேர்த்துக்கிறேங்க. எட்டு முட்டை சேர்த்தாச்சுங்க. இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போது கீழே நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இப்போ இன்னொரு டைம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீழே எல்லாம் வெந்து வந்ததும் திரும்பவும் ஒரு டைம் இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதே போல் இடையிடையே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேகம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான எக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக செய்யக்கூடிய 2 ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.